அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் ஒரு சூப்பரான ஒரு பதிவு நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாங்க. அதாவது விரைவில் திருமணம் நடக்க முருகப்பெருமானுடைய அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த ஒரே ஒரு திருப்புகழ் பாடலை தொடர்ந்து 48 நாள் நீங்க பாராயணம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து உங்க வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். அதை பத்தின தெளிவான தகவலை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம் மக்களே. அதாவது நிறைய பேருக்கு இப்போ ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சீக்கிரமாக நம்மளுக்கு திருமணம் நடக்கணும், திருமணத்தில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நிச்சயமாக நீங்கணும். அதுதான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, தொடர்ந்து இந்த ஒரு திருப்புகழ் பாடலை செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். முருகப்பெருமானுக்கு வளர்ப்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு தொடர்ந்து 48 நாட்கள் சொல்ல முடியாதுன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வைத்துட்டு சொல்லுங்கள். குறிப்பாக சஷ்டி நாட்கள்லையாவது நீங்கள் சொல்லிட்டு வாங்க. ஒரு மாதத்தில் வரக்கூடிய ஒரு வளர்ப்பிறை சஷ்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா திருமணம் நடக்கணும். ஸோ வளர்ப்பிறை சஷ்டி எடுத்துக்கோங்க. அப்படி ஒரு 6 சஷ்டி நீங்கள் 6 வளர்ப்பிறை சஷ்டி தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு வாங்க. இல்லை எங்களால் 48 நாட்கள் சொல்ல முடியாது அப்படின்னா 21 நாட்கள் சொல்லலாம். ஸோ அது உங்களுடைய மனதை பொறுத்தது. சரிங்க. தினமுமே நீங்கள் படிங்க. கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கர்ம வினைகளை படிப்படியாக குறைத்து நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கண்டிப்பாக கொடுத்து நடத்தி வைப்பார். முருகப்பெருமான் மேலே நீங்கள் முழு நம்பிக்கை வைத்து நீங்கள் சொல்லுங்க. சரிங்க. என்ன அந்த திருப்புகழ் பாடல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதை அந்த பெண் தான் சொல்லணுமா, பையன் தான் சொல்லணுமா? இல்லைங்க, அவங்களால முடிந்தா சொல்லட்டும். இல்லைன்னா நீங்கள் அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் யாராவது நீங்கள் சொல்லுங்க. ஒரு இப்போ செவ்வாய்க்கிழமைகளில் இப்போ நீங்கள் விளக்கேற்றி வைக்கிறீங்க. இதை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வைத்து படிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி முடியாத பட்சம் நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் விளக்கேற்றுவீங்கள்ல. ஸோ ஒரு முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கேற்றி வைத்துட்டு வெத்தலை தீபம் போடுறவங்க வெத்தலை தீபம் போடுங்க. ஸோ ஏற்றி வைத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இந்த ஒரு திருப்புகழ் பாடலை முடிந்தால் ஆறுமுகனுக்கு 6 முறை பாராயணம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு முறையாவது இந்த திருப்புகழ் பாடலை படியுங்க. சரிங்க. இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். நான் தெளிவாக உங்களுக்கு இது ஒரு பெரிய பதிவாகவே நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம அந்த பாடல் என்னன்னு பார்த்துடலாம். விரல் மாறணைந்து மலர் வாளி சிந்த மிக வானிலிந்து வெயில் காய மித வாடை தளல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவானர் குஞ்சி லுரை பேதை கொண்ட கொடிதான துன்பம் மயில் தீர குளிர்காலையின் கன்னி மாலை தந்து குறைதீர குறுகாயோ. குளிர் மாலையின் கன்னி மாலை தந்து குறைதீர குறுகாயோ. மறிமானுகந்த இறையோன் மகிழ்ந்த வழிபாடு தந்த மதியாலா மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேலறிந்த அதிதீரா. அறிவாலறிந்த நிறுத்தாள் நிறைஞ்சு மடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே. அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே. இந்த திருப்புகழ் பாடல் இது திருமணத்திற்காக உரிய திருப்புகழ் பாடல். அதனால இந்த பாடலை நீங்கள் தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் திருமணத்தில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் தோஷங்களையும் முருகப்பெருமான் தீர்த்து உங்களுக்கு ஏற்ற நல்ல வரனை தகுந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு தெரியும். கண்டிப்பாக அதற்கான நேரம் வரும்போது நிச்சயம் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார். அதனால் நீங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் படிக்கலாம். இல்லைன்னா நான் சொன்னபடி இந்த மாதிரி 48 நாட்கள் நீங்கள் முழு மனதார முருகப்பெருமான் கிட்ட வேண்டி நீங்கள் வளர்ப்பிறை செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் சொன்னபடி
ஒவ்வொரு வளர்ப்பிறை சஷ்டியிலையும் நீங்கள் வந்து இந்த ஒரு வெத்தலை தீபம் ஏற்றி வைத்து இந்த திருப்புகழ் பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றபடி நல்ல ஒரு வரனை தகுந்த நேரத்திலேயே முருகப்பெருமான் நிச்சயம் அமைத்து கொடுப்பார். அந்த முழு நம்பிக்கையோடு நீங்கள் பாராயணம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இது வந்து உங்களுக்கு இந்த திருப்புகழ் பாடல் வந்து நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே வரும். விரல் மாறணிந்து மலர் வாலி சிந்தா அப்படின்னு போட்டால் வரும். இல்லைன்னா கூகுளில் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்து கூட படிங்க, சரிங்களா? இல்லைன்னா ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் தினமுமே இதை வந்து பாராயணம் பண்ணுங்க. கண்டிப்பாக இது அந்த திருமணத்தில் இருக்கிற எல்லா சின்ன சின்ன தடைகள் இருக்கும்ல, சுதோஷங்கள்லாம் இருக்கும், அது எல்லாமே மாறும். முருகப்பெருமான் கண்டிப்பாக நமக்கு ஏற்றபடியான தகுந்த நேரத்தில் கொடுப்பார். அதனால் நம்பிக்கையோட படிங்க, பாராயணம் பண்ணுங்க. இப்போ இந்த பாடல்களுக்கு வந்து மீனிங் உங்களுக்கு தெரியணும். இப்போ நான் வந்து திருப்புகழ் பாடல் படிக்கிறேன், ஸோ வந்து மீனிங் இல்லாமல் படிக்கிறேன். ஸோ உங்களுக்கு மீனிங்கோட வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.